ஃபேன் மேட்ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப் அண்ட் ஹாய் சார். ஹாய், வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட் பேன் அண்ட் ஃபேட் பேன் தக் லைஃப் ஜெய் சுல்தான். எஸ், ஸோ நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னுடைய தலைவர், அதாவது தலைவன், டைரக்டர் பீஸ்ட், என்ன சொல்றது, ஆக்டிங்ல கோஸ்ட், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு வந்துட்டா அவர் ஒரு ஃபீஸ்ட், பயங்கரமான எங்கள், அதாவது பிரவீன் காந்தி வந்திருக்காரு. என் தலைவனும் உங்க தலைவனும் சேர்ந்து வந்தாங்க சார். உள்ள வாட்டர் மெலனும் இவரும் வந்திருந்தாங்க. ஸோ காந்தியை தேடின எல்லாருக்கும் காந்தி வந்துட்டார். பிரவீன் காந்தி காந்த், இட்ஸ் பிரவீன் காந்த் இஸ் பேக். பிரவீன் காந்தி என்ன ஒரு பியூட்டினா அவரோட காஸ்டியூம் தான். அதாவது அப்படியே எஸ்கேப் ஆகி அந்த பிரசாந்த் சாரோட படங்கள் எல்லாம் அவர் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்கல்ல, அந்த காஸ்டியூம்ல அப்படியே வந்திருந்தாரு. பாத்தீங்களா, ஜோடியில இருந்து மனுஷன் அப்டேட் ஆகாம. அது சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா அரோராவை பார்த்தவுடன் கூறு. லைவ் பாத்தீங்களா சார்? எல்லாம் பார்க்கல, அவ்வளவு இல்ல. ஆனா இந்த லைவ்ல நடந்த சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் கட் பண்ணி நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோயர்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தா அந்த இடத்துல நிறைய விஷயங்களை பார்த்தேன். ஆனா நீ இப்படி மொட்டையா கேட்டனா எந்தெந்த கண்டென்ட்ல பார்த்தேன்னு கேட்டனா எல்லாரோட பார்த்தேன். பட் ஆனா நான் ரொம்ப ரொம்ப லைவ்லியா நிறைய விஷயம் பார்த்தேன். இப்ப ஆக்சுவலா பார்த்தனா இன்னைக்கு ஷோ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஷோ வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வன்மம் வெஸ் கண்டஸ்டன்ஸ் துன்பம் அப்படி ரெண்டா பிரிச்சுக்கோ. பொதுவா போன சீசன்ல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வரும்போது அவனுங்க எல்லாம் சம யூனிட்டியில தான் இருந்தானுங்க. வர்றவனுங்களுக்கு இவனுங்களை எப்படி உடைக்கிறதுன்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவனுங்களுக்குள்ள ஒரு சம பாண்டிங் இருக்கும். அவனுக்கு என்ன வேணாலும் அவனுக்கு முன்னாடினாலே ப்ரிப்பேர் பண்ணுவான். இப்ப வருவானுங்க இவங்க 10வது வேற இதுல யாரு வேணா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு வேற சொல்லி ஒரு கான்டெஸ்ட்ல வச்சதுனால ஏதாவது முட்டு கொடுப்பாங்கண்ணா. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சம பாண்டிங் இருக்கும். இங்க எப்படின்னா இங்க பாண்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னன்னா எல்லாம் இங்க ஒண்ணு நடக்கும். உடனே வழக்கமா பண்ற விக்ரம் வேலைய இப்போ அரோரா எடுத்துக்கிட்டான். பாய்ஸ் கம் அப்படின்னு அவனோட அட்வைஸ் கொடுக்குறான். இதுக்குள்ள சேராதது திவ்யா தான். ஏன்னா முக்காவாசி அட்வைஸ் நடக்கும்போது அவங்க இருக்கிறது இல்ல. சாண்ட்ரா, அரோரா, சபரி, என்ன சொல்றது, விக்ரம், இவங்க 4 பேர் அடிக்கடி கூடி பேசுறாங்க. இப்போ வீணா என்ன பண்ணா தெரியுமா, வீணா என்ன ட்ரை பண்றா தெரியுமா, இந்த மாதிரி நேரத்துலதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பெடல்ல ஒண்ணு போகுது. பட் ஆனா எப்படி இருக்குன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வன்மம் பிளஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்க ஏன் வெளியில போனாங்க அப்படின்றத ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உள்ள இருக்கிறவனுங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லைன்ற கான்செப்ட்ல விளையாட வந்துட்டாங்க. சரியா? நேத்து நான் உதய் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். நான் நேத்து 1 hour ஷோ தான் நான் மொக்க சிலுத்து போய் சில்லறை விட்டு அடிப்பேன்டா. வேணா வந்து லைவ்ல கலகிருக்கா. அப்படியா? அவ்வளவு போயிருக்கா? கலக்குன்னு கலக்கிருக்கா. வேணும்னே அவங்க 1 hourல வந்து வீணாவுடைய மாஸ் சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அவன் பொழிச்சுன்னு வைக்கிறா. எனக்கு தெரிஞ்சு எல்லா கண்டஸ்டன்ஸும் தன்னோட ஃபேவரட்ஸ கார்னர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒன்னு ஆடுறாங்க. பிரவீன் காந்தி ஒரு நல்ல நடிகர்ன்றதுனால அவர் யார ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் சித்தாந்தத்தை, அடுத்தது ஐடியாலஜிய அப்படின்னு வழக்கம் போல முதல் வாரம் போன அதே எனர்ஜியோட, அதே புது பொலிவோட, அதே ஒரு எஃபெக்டோட அரோரா போக்க போறோன்னு இன்னும் கூட அந்த கிளாமர் மாத்தாம பிரவீன் காந்தி மட்டும்தான் எதுக்கு போனோம்னு தெரியாம உள்ள போயிருக்காரு. மத்தபடி மிச்சம் எல்லாம் கிடைச்சா திவாகர் சார், வினோத் சார் கூப்பிட்டுறதுக்கெல்லாம் அது 2 நாள் முன்னாடி அந்த போன்ல திவாகர் சார் எனக்கு என்ன பேசினார் வினோத்தை பத்தின்னு லைட்டா ஞாபகம் வருது. உள்ளுக்குள்ள அவரோட அன்பு ரொம்ப வம்பா இருக்கு. அது முடிஞ்சிருச்சே, ஷோ முடியறதுக்குள்ள முடிஞ்சிருச்சே சார் அந்த அன்பு. நானும் நாளைக்கு வரைக்கும் தாங்க நினைச்சேன். ஆக்சுவலா என்னன்னா இவங்க எல்லாரோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, உள்ள வந்தவங்களுக்கு அவங்க இருந்த நாள் பத்தல, நீங்க எல்லாம் டாப் 5 6ன்ட்டாங்க, உங்களை விட எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, உங்களை விட நான் பொட்டன்ஷியல்னு காமிக்கிறதுக்கு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கரெக்ட். யாருக்குமே கைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீனோடைய ஸ்மார்ட் ஆட்டிடியூட், வந்து உனக்கு கை கொடு, அன்பு கொடு, அதே என்னடா வந்து கை கொடு அன்பு கொடுன்னு சொல்லிட்டு நீங்க ஐடியாலஜி பேசும்போது உங்களுக்குள்ள இருக்க நீங்க ஹியூமனிட்டி இழந்துட்டீங்களா? ஏன்டா அந்த பொண்ணு கீழே விழுந்தவன டிக்கெட் பின்னாலேயே வேணான்னு ஒருத்தர் ஹியூமனிட்டி கிரவுண்ட்ல தான் இழிச்சு ஓடி போய் காப்பாத்தினா. நீ இந்த
ஏதோ பேசணும் பேசாத, விவரமா பேசு ஏதாவது நல்ல தெளிவா பேசு. அதுதான் பிரவீன் ரஞ்சன். நீ ஏதோ மாஸ் பண்ணணும்னு நினைச்ச, உன்னைய தமாஸ் பண்ணிட்டாங்க நீயா நானா ஷோல. உனக்கான ராசிக்கு என்னென்னலாம் அடி விழுன்னு அத பார்த்துட்டு நீ பார்க்கல உதய். இந்த நேயர்களே ரசிகர்களே, சென்ற வாரம் நீயா நானால ராசி பலன் மேட்டர்ல இந்த பர்டிகுலர் நபரோட ராசிக்கு என்னென்னலாம் டர்ன்னு கிளியும் போட்டாங்க. அதுல இன்னைக்கு லைட்டா புலையார் சொல்லி, அது உனக்கு புரியுதாடா? ஒவ்வொருத்தருக்கும் ஐடியலா ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரியில பிடிக்காத நபர்கள் யாரு, பிடிச்ச நபர்கள் யாருன்றத அவங்க டிக்ளேர் பண்ணி அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட கேரக்டர் அண்ட் பிஹேவியரை அவங்க கிட்டக்க ரிஃப்ளெக்ட் ஆறாங்க. இப்ப வீணா வந்து சாண்ட்ரா கிட்டக்க பெருசா கனெக்ட் ஆக மாட்டேங்கிறா. பிரவீன் சாண்ட்ரான்னு இல்ல, பட் ஆனா பிரவீனுக்கு அவன் விரும்புற ஒரு பிளேயர் தான் வின்னர் ஆகணும். ஆனா இப்ப வினோத் பக்கத்துல போய் நின்னுட்டானா, இப்ப பிரவீன் வெளியில போகும்போது அவன் மேல இருந்த சிம்பத்தி எம்பத்தி, அவன் வெளியில மிஸ் ஆயிட்டான், அவன் வெளியில போயிட்டான் அப்படின்றத அவனுக்கு கிடைச்ச அந்த அன்பு, அது எல்லாமே இப்ப அவனுக்குள்ள இந்த ரீஎன்ட்ரி இருக்குல்ல, அது வந்து பெரிய பெரிய மரணக்கிணறு. சரியா? யாரெல்லாம் இதுக்குள்ள ரீஎன்ட்ரி ஆனாங்களோ அவங்க எல்லாம் கெட்ட பேரோட தான் போயிருக்காங்க. யாருமே விதிவிலக்கு இல்ல. சரியா? சைலண்டா சாத்திக்கிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த ரீஎன்ட்ரியில தப்பிச்சுக்க முடியும். என்ன அனுபவத்துல சொல்றீங்களா நீ மனசுக்குள்ள கேக்குற, அது மைண்ட் வாய்ஸே கிடையாது, அது ஸ்ட்ரெயிட் வாய்ஸ் தான். சொல்லல கரெக்டா இல்லையா? டாய் கை எடுத்து சொல்றா, டாய் துஷ்மன் கையை எடுத்துட்டு சொல்றா. இல்ல சார், நான் சிரிக்கும் போது பல்லு ரொம்ப தெரியும். தெரியும். ரொம்ப ரொம்ப ஏன் உனக்கு பொண்ணா பார்க்க போறாங்க? ரம்யா வரவா அப்ப பாரு. இல்ல கேக்குறேன், எப்போல இருந்து மனசுல இருக்கிறத விவேக் சார் மாதிரி மனசுல நினைக்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்க? யாரோ மாதிரி சொல்றீங்களே, நீங்களே உள்ள திருப்பி ரீஎன்ட்ரி ஆனீங்கல்ல, இவர் என்ன யாரோ சொல்ற மாதிரி சொல்றாங்க. கழுவி ஊத்தி தான் அனுப்பிச்சு விடுறாங்க. ஏன்னா அந்த ரீஎன்ட்ரின்றது ஒரு வித்தியாசமான வெப்பன்றது. உள்ள போய் நம்ம ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ண வேணாம், அது நம்மள ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணும். சரியா? அதனால அவன் இப்ப நேச்சுரலா என்ன பண்றான்னா, அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் யார எப்படி எங்க. இப்ப வெளியில வினோத்துக்கு என்ன ஒரு மாஸ் இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டான். அந்த வினோத்தோடைய வெளியில இருக்கிற நாய்ஸுக்கு சபரிக்கு ஒரு விதமான கிரௌட் இருக்கு. சோ இப்ப ஒவ்வொருத்தரும் டார்கெட்டட் ஆடியன்ஸை நோக்கி தான் வருவாங்க. இது ஜென்ரலா நடக்கிறது தான். போன சீசன்ல வந்து ரொம்ப அப்ரப்டா சௌந்தர்யா கிரௌட், ஜாக்லின் கிரௌட், முத்துக்குமரன் கிரௌட் அப்படின்னு பிரியும். இதுல என்னன்னா இவங்க மேல பெரிய பற்றுதல் இல்ல. இந்த தடவை எப்படி தெரியுமா, இவெல்லாம் ஆயிடக்கூடாது, அதுக்காகவே இவனை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது ஒண்ணுதான். இப்ப நடந்த அநியாயம் இல்ல கார் மேட்டரோ இல்ல இந்த பேனிக் அட்டாக்கோ இல்ல இதெல்லாம் தாண்டி இப்ப அந்த பேசிஸ்ல சில பேர் மேல வன்மத்தோட ஆரம்பிச்சதுதான். வீணா வந்து விக்ரமையும் சாண்ட்ராவையும் நேத்துல இருந்து வித்தியாசமா செஞ்சுட்டு இருக்கான்.